விஜய்க்கெல்லாம் என்னங்க அவர் லக்ல சிஎம் ஆயிட்டாரு. மக்கள்லாம் வந்து ஒரு மாற்றம் வேணும். இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு வந்து ஜெயிச்சிட்டாரு. இதெல்லாம் எதுவுமே கிடையாது. பாலிடிக்ஸ்னா ஆப்டிக்ஸ், பெர்செப்ஷன் பில்டிங். ஒரு ஸ்கூல்ல ஒரு கிளாஸ் ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கிளாஸ் ரூமுக்கு புதுசா ஒரு பையன் வரான். அப்போ அந்த புதுசா வர பையன்ட்ட யாரும் அதிகமாக பழக மாட்டாங்க. முடிஞ்ச சில பேர் ஏதோ புல்லி பண்ணுவாங்க. ஏற்கனவே வந்து அந்த கிளாஸில் ஒரு சில பசங்க வந்து ஒரு கேங் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போது விஜய் வந்து அரசியலுக்கு புதுசாக வராரு. அவர் கூட்டணிக்கு கூப்பிடுறாரு. ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அப்போவும் வந்து அவர் கூட யாரும் வரதுக்கு ரெடியாக இல்லை. அப்போது என்ன ஆகும்? பார்க்குறவங்களுக்கு ஐயோ பாவம் தனியாக கஷ்டப்படுறாரு, விஜய்க்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆதரவான ஒரு சிம்பத்தி வேவ் வந்து அப்படியே மெல்ல பில்ட் ஆக ஆரம்பிக்குது. இந்த இடத்துல விஜய் வந்து தனிச்சு விடப்படுறாரு. இதே ஒரு சிம்பத்தி வேவ் தான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவாகவும் அவருக்கு அமைஞ்சிருக்கு. எப்படி தெரியுமா? 234 தொகுதியிலையும் ஒரே ஒரு தொகுதி எடப்பாடி தொகுதியை மட்டும் விட்டுருங்க, அது தவிர மீதி எல்லா தொகுதிகள்லையும் விசில் விஜய். இதை தவிர வேறு எந்த சின்னமுமே விஜய் சார்பாக இல்லை. ஒருவேளை அவர் கூட்டணி போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, கூட்டணி சார்பாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காங்கிரஸே வந்திருக்கு. இப்போ அதுக்கு சில தொகுதிகளில் வந்து காங்கிரஸுக்கு அவர் வந்து ஓட்டு கேட்குற மாதிரியே இருக்கும். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பக்காவாக தெளிவாக தமிழ்நாடு முழுக்க விசில் விஜய், விஜய் விசில், இதை தவிர வேறு எதுவுமே இல்லைன்ற அந்த ஒரு ஆப்டிக்ஸை பக்காவாக செட் பண்ணார். அண்ட் இது வந்து ஆன் அ லாங் ரன் இது செட் ஆகுமா அப்படிங்கிறதுல தான் ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. விஜயோடைய கட்சி அடிப்படையில் வந்துட்டு மேலேருந்து கீழே உருவாக்கப்பட்டது. விஜயோடைய அந்த பெரிய அலையில் அது ஒட்டுமொத்தமாக அடிச்சுட்டு வந்ததுனால இந்த வாட்டி அது எதுவுமே இல்லாமல் எல்லாருமே வந்துட்டு தன்னுடைய வேட்பாளர்கள் யாருன்னு கூட தெரியாமல், ஜாதி பார்க்காம மதம் பார்க்காம எல்லாரும் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்க்குறோம். அடுத்த வாட்டி இந்த ஒரு ப்ரிவிலேஜ் வந்து எந்த தாவேகாரங்களுக்கும் இருக்காது. விஜயுடைய வெற்றிக்கு காரணமான ஒரு விஷயம் அடுத்த எலெக்ஷனில் அவருக்கு பலவீனம் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விஜய் வந்து ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு, இப்போது அந்த கூட்டணி ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு அவர் பாடுபடுறாரோ அதே அளவுக்கு கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்துறதுலையும் இந்த திமுக அதிமுக மாதிரி ஒவ்வொரு பூத் கமிட்டிக்கும் ஒரு 30 பேர் அப்படின்ற அந்த ஒரு லெவலில் இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்ட்ராங்கான அந்த கிராஸ் ரூட் கேடர் பேஸை அவர் வந்து பில்ட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியமாக எலெக்ஷன் ஒர்க்னா என்ன, பூத் கமிட்டினா என்ன, எலெக்ஷன் இருக்கும்போது என்னென்ன வேலை செய்யணும், எப்படி வேலை செய்யணும், எலெக்ஷன் இல்லாதப்போ கட்சிக்காரங்க எப்படி வேலை செய்யணுன்ற விஷயங்கள் வந்து பார்ட்டி கேடர்ஸ் கட்சிக்காரங்க எல்லாத்துக்கும் வந்து தெளிவாக அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஒர்க்னா என்ன அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் இதுக்கப்புறம் ஒவ்வொரு எலெக்ஷனையும் சஸ்டெயின் ஆக முடியும். ஏன்னா ஆட்சின்றது வந்து டெம்பரரி, கட்சி தான் நிலையானது.